இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு 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 யூனிக்னஸ் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டிஎஸ்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட படத்தோட டைட்டிலே பாட்டு போட்டுருவாரு. புலி 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 சிங்கம் சிங்கம் வேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து காணாமல் போயிறாங்க. அந்த மியூசிக் நமக்கு போர் அடிக்குது அப்படின்றது ஏங்க? இல்லை, குறிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் டிஎஸ்பி அவர்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, டிஎஸ்பி வந்துட்டு அவர் மியூசிக்கை பிராண்ட் பண்ணுறதை விட டிஎஸ்பின்னா இப்படிதாங்கிறதே அவர் பிராண்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த இடத்துல போனாலும் டக்குன்னு ஒரு ஆண்டியை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறது, டக்குன்னு நின்று அந்த மோளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவரே வந்துட்டு பாட்டு பாடுறது, டக்குன்னு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய டிக்னிட்டரிஸ் கிட்ட மைக்கை கொடுத்து ஹேன்னு கத்த வைக்கிறதுங்கிற இந்த ஒரு இது இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமான்னு இல்லை, எந்த சினிமாவுடைய இசையமைப்பாளர்களும் இப்படி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணதே இல்லை. இசையமைப்பாளர்கள்லாம் எப்படின்னா ராஜா சார் மாதிரி வரணும், பவ்யமாக மேலே ஒரு டர்க்கி டவலை ஒன்று போட்டுக்கணும், அமைதியாக உட்காரணும், இல்லை வந்துட்டு ரஹ்மான் மாதிரி கோட் போட்டு உட்காரணுங்கிற இந்த வைபுக்குள்ளே இருந்த ஆட்களை மாற்றினதே தேவி பிரசாத் தான். இன்னைக்கு வந்துட்டு அனிருத்த ராக் ஸ்டார் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார்னு சொன்னதே டிஎஸ்பி. ஆமாம், ஏன்னா ஒரு ஏற்ற மாதிரி கிருதாலாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக வச்சு. ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு எந்த மியூசிக் டேரக்டர் வந்துட்டு இப்படி ஒரு கிருதா விட்டு ஒரு கோடெல்லாம் விட்டு கடுக்கெல்லாம் போட்டிருக்காங்க யாருமே போட்டதில்லை. ஏன்னா அந்த ஒரு ட்ரெண்டை வந்து கொண்டு வர என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றளவும் தேவி பிரசாத் தான் ஒரு ஃபயர். அந்த மனுஷனை நீங்கள் மறக்கவே முடியாது. இப்போ உங்கள் அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவி பிரசாத் தான் நீங்கள் டக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பையன் கத்திட்டே இருப்பானே அவரப்பா அப்படின்ற டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது ஒரு விதமான ஒரு பிராண்டிங்காக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு புத்திசாலித்தனம். இசையை தாண்டி நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த தனித்துவத்தை அவர் முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் அதை தாண்டி இசையில் தனித்துவமாக இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே அவர் வந்து ராஜா சாரோட டிவோட்டிங்க. எக்ஸ்ட்ரானரியான டேலண்டடான மியூசிஷியன் தான். பட் அவர் எடுத்துக்கிட்ட பாதைங்கிறது வந்து பியூர் அண்ட் பியூர் கமர்ஷியல்.